ஏன்டா தங்கச்சி ஏன்டா தம்பி உன் தங்கச்சி விட்டு என்ன சமைக்கணுமா? நீ சமைக்க மாட்டியா? நீ சமைச்சா சோறு வேகாதா? இல்லை அடுப்புலாம் பற்ற வைக்க தெரியாதா? என் பாட்டையன் காலத்துலேருந்து நான் தான் சமைக்கிறேன். நீ போய் சமடா. உன் தங்கச்சி விளையாட போய் சொல்றா போடா. புரியுதாங்க எல்லாம் கருப்பா. நான் நிறைய நினைச்சுனா உனக்கு போய் தலையை வெட்டி விட்டுறேன். நீ ஏன் ஆட்டு ஊட்டி விட்டுறா? நானும் உன்னை நேர்ந்து விட்டேயா? இப்போ உன்னை பார்த்தோன்னு நேர்ந்து விட்டேயா? ஏய் நிறுத்தா. நீ என்ன சொல்றது? அவன் என்ன வெட்டுறது? அதை நீ வெட்ட சொன்னா நான் உன்னை வெட்டுவேன்டா. இவனுக்கு ஒரு அருவா போடுங்கடா. அப்புறம் தெரியலடா, அது ஒரு உயிர் தானடா. கொண்டை போட்டு வளங்கடா. பொங்கலை மட்டும் குடிச்சிட்டு வந்துடுறாங்க ஆட்டு ஊட்டிட்டு. ஏன் இப்படி குடிச்சுக்கிட்டே போற? எங்க அப்பா சொல்லியிருக்காங்க ஆண்கள் தலைநகர் இருக்கணும், பெண்கள் தலை குடிச்சுதான் இருக்கணும். அப்படிலாம் இல்லையா? ஆணுக்கு பெண்ணு சமந்தான். நீ தலைந்து போய் அவங்க அப்பாட்ட நான் சொல்லிக்கிறேன். இல்ல எங்க அப்பா திட்டுவாங்க. உங்க அப்பா திட்டமாட்டா, நான் சொல்லிக்கிறேன். நீ தலை நின்று போயா? சரிங்கய்யா. சரி போ. நீ இப்ப தலை நின்று வாட்டி உங்க அப்பனுக்கு தான் ஆடிக்கணும். சரியா? சரிங்கய்யா. நான் தலை நின்று எடுக்கலையா? போயிட்டாயா? கருப்பா நான் பப்ளிக்ல பாஸ் ஆயிட்டா உனக்கு மொட்டை போடுறேன்ப்பா. என்னடா எல்லாம் கருப்பா கருப்பாண்டிக்கு வாங்கலாம். வேணாம். போன ஆட்டி மொட்டை பட்டியா வளர்ந்துச்சா? இல்லையா. சரி சரி. போன ஆட்டி பாஸ் ஆனியா மொட்டை பட்டியா? இல்லையா. அதுவே வளரலன்னா அதுக்குள்ள மொட்டை போடணும்னா பாஸ் ஆகுது போடு. வேடாம் சொல்ல எல்லாத்துலயும் ஃபெயில் ஆகி விட்டு மொட்டை போடணுங்கிற. ஏன்டா பிடிக்கிட்டியா? கருப்பு மொட்டை முடி கேட்டானா? இல்லை கொடுத்தாதான் முடி இருக்கா? இப்படி இருக்கியெல்லாம் போங்கடா. போய் 365 நாள் படிக்க முடியாத 2 நாள் முன்னாடி போயிட்டு படிச்சு நீங்க கற்பட்டை பற்றி எழுதுறீங்களா? கேட்குறேன் சொல்றா. போடா போய் படிக்கிற வேலையை வர்றா. போடா. அம்மா எனக்கு தலையை பின்னாடி வெட்டிடுமா. நிறுத்துமா நிறுத்துமா. என்னமா பண்ற? எந்திரிமா நீ ஃபர்ஸ்ட். ஆம்பளை பையன் மாதிரி வெட்ட சொல்றா. பொம்பளை பையனா தலை சீவனம் தானே. அப்படியே நம்ம ஆணுக்கு பெண்ணு சமமா? ஏமா இப்படி இருக்கியா? பொண்ணுங்களாம் எப்பெல்லாம் போய் பாக்குறது இல்லையாமா? எல்லாம் முடியாடி தெரியுதுங்க. உன் பொண்ணு வந்து அதிசயமா அழகுற. அப்படியா இல்லம்மா. அதுக்கு பிடிச்ச மாதிரி வெட்டிடுமா. உனக்கு எப்படிமா முடி வெட்டணும்? கோராபுத்தி மாதிரி வெட்டிடுமா. போமா. ஏமா பண்ணிக்க கூட்டிட்டு போமா. என்ன பண்ற? நீ சைக்கிள் எடுத்து வாங்குற. எங்க வீட்டுல குஸ்தி பொம்மல்ல உன் கழுத்தை வெட்டி கொண்டு வச்சுக்கோ. எனக்கு பொங்க வாங்க காசு இல்ல. உன் தலையை வெட்டி கொண்டு வச்சுக்கோ. ஆமா உனக்கு இந்த எமுச்சம்பளம் தான் கிடைச்சிச்சா? இப்போதைக்கு எமுச்சம்பளத்தை வச்சு ஏற்றுவ. அடுத்து நார்த்தம்பளத்தை வச்சு ஏற்றுவ. அடுத்து ரோட்ல போறேன் இவனையாச்சும் இந்த படுக்க வச்சு அவன் தலையை வச்சு போங்க. போங்க. என்னடா பிடிக்கலாம்? எப்படியோ ஒரு 350 வாட்சி கிடைச்சிச்சு. எங்கடா போறியா? கடைக்கு போறியா? போயிட்டு தோட்டத்து சாணி அள்ளி போட்டு வா. போ ஐயா. வேற வேலை ஏதாவது தாங்கய்யா. போய் செய்யடா ஐயா. வேற வேலை என்னடா? ஏங்க அவன் அடிக்கப்படா. அவனே இருக்கியா? நீ இருக்கியா? உன்னோட வயசுல சின்னவன் தானே அவன். நீ இருக்கியா இருக்கியா? அவன் உனக்கு அடிமையா? தம்பி அவன் ஏன் உங்களுக்கு அடிக்கலாம்? அவங்க அரசியல்வாதியா? அவ அரசியல்வாதி எல்லாம் காலை தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருப்பியா? போங்க எல்லாரும் சாணிக்கு சமமையா? அப்படிதான் இருக்கும். என்னடா தும்மர் தும்மரா பேசுறா? யாரா உனக்கு என்ன இருக்கும்டா? என்னடா கலர்? என்ன கலரா உனக்கு? என்ன கலர்? சிவப்பு ரத்தம். அப்புறம் எல்லாம் எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான். ஒன்னா இருக்கா? போங்கடா. ஏன்டா மனுஷன் போய் அப்படின்னு தங்க முடியல. போங்கடா. இந்த ஊர்ல எவனும் உருப்புற மாதிரி போய்க்கல. ஐயா கொஞ்சம் நிறுத்திங்களா? எந்திரிங்க ஃபர்ஸ்ட்.
அந்த பாடம் எடுத்துக்கிட்டே இருந்துருக்கியா அந்த பாலை தாங்க தாமா குடிமா நல்லா குடி நல்லா குடி. நீ என்ன லூசாயா? நீ ஏன் அழுகுல எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிருக்க? இன்னும் ஐடியா பக்கத்து வீட்டுல என் பாப்பா சாப்பிடாம இருக்காரு, பால் கொடுத்துருக்கேன். இது எப்படி எங்க அங்க போவோம்? இன்னும் ஐடியா இது உசுரோட பண்ணலையா? ஏன் மெடல் மாதிரி பண்ற? எத்தனை பேர் அவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க? ஏன் அப்படி இருக்கீங்க? போய் உழைச்சி சாப்பிடுற வழியா பாருங்க போங்க. இது யாரியா? அவங்க அப்பா தான்யா. உங்க அப்பா தான் தேவசமாப்பா? நீ தான் ஒன்னேதான் அடிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன் அவனை கூப்பிடுற? அவருக்கே வருஷத்துல ஒரு நாள் வந்துடுறாரு. வருஷத்துல இருக்கா மாசி அம்மாசி வந்துடுறது, நல்லா போயிட்டு போயிடுறது. உங்க அப்பா உசுரோட இருக்கையில அதை கொடுத்துருந்தாங்க, உசுரோட ஆச்சுன்னு இருப்பான். செட்டு போனதுக்கு அப்புறம் ஆயிரி அள்ளி நெருப்பு வேண்டாம். இப்பதான் ஒருத்தன் கிடைச்சிட்டான்ட்டு வந்தேன். இவனும் செய்யும். என்னடா என்ன சொல்ற? ஒண்ணு இல்லையா? சரி தம்பி இங்க வாப்பா. ஐயா தம்பி இந்த ஊர்ல செய்தி சொல்றவங்க யாராச்சும் இருந்தா போய் கூட்டிட்டு இருக்கலாமா? போப்பா. தம்பி நீ தான் இந்த ஊர்ல செய்தி சொல்றவரா? சரி எனக்கு ஒரு உதவி செய்தியா? இன்னைக்கு சாயந்தரம் கொடிகாம்பத்துக்கு கீழே 6 மணிக்கு கூட்டம் இருக்கு தெரியா? சொல்லிட்டோம். ஊர்ல ஒரு செய்தி சொல்றேன். கொடிகாம்பத்துக்கு கீழே கூட்டம் எல்லாரும் வந்துங்க. 6 மணிக்குன்னு சொல்ல மாட்டேன், மறந்துட்டியா? சரி இன்னைக்கு யார் கூட்டம்? காலையில் கத்தாலே ஒரு 10 பேர் வந்து இடிச்சரிங் பண்ணிட்டு போயிட்டான்டா. நானும் கிடாவிட்ட போனேன். அவன் ஏடா விடாம பேசி எனக்கு கிடாவிட்டாங்க ஆகிவிட்டாயா. அது கேட்டபடி இவங்க அவங்களை கேட்டபடி இவங்க ரொம்ப எடுக்கிறாங்க. இவங்களை கவனிக்கிறாங்க. உங்களை சொல்லி வரீங்க வாங்க. என்னையா என்ன எல்லாரும் அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கிற? என்னடா தம்பி இப்படி செய்தி போதே? ஐயா நீங்க போனோடனே அடிக்க வராங்க. அடிக்கிறியாடா? ஆமா அவனை காலையில பார்த்தேனா? இப்ப மாட்டிக்கிட்டானப்ப. இங்க வாடா. அவன் யாரா? என்ன நீங்க ஒன்னா இருக்கியா? ஏண்டா ஆட்சியாளா அவங்க அடிப்பீங்களா? என்ன இப்படி திமுறா வச்சு திமுறா வச்சிருக்கா? ஏன் அவனுக்கு காலையில அவனுக்கு பத்தலையா? என்ன அவன்ட்டு 2 பேரும் ஒன்னா நாள உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாம் உட்கார வைக்க முடியல. கூட்டம் சொல்லிட்டு குளிக்கா போயிட்டு வந்து தப்பா வச்சுருவாங்க உங்கள்கிட்ட. ஏய் ஏன் அவங்க திரும்ப அடிச்சாங்களா உங்க? ஆமாங்க ஐயா. ஏன்டா அவங்கள அடிச்சீங்க? யார் அடிச்சது கேளியா? யாரு அடிச்சியா? 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 அப்படி இருக்கணும் சரியா? திருந்தி வழியா பாருங்கடா. போங்கடா போய் உட்காருங்கடா. எல்லாம் ஃபர்ஸ்ட் உட்காருங்க. இப்ப எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? எல்லாம் ஒன்னா வந்துட்டாங்களா? இது மாதிரி இருக்கணும். சமத்துவமா இருங்க. எல்லாரும் சமம் நினைங்க. அதுக்காண்டி வாத்தியார் பின்னாடி போயிட்டு கால் போட்டு உட்காந்துக்கிட்டு நாங்க சமம் அதனாலதான் கால் போட்டு உட்காந்து சொல்லக்கூடாது சரியா? இனிமே எல்லாரும் ஒற்றுமையா இருக்க வழியா பாருங்க. கூட சொல்லி என்னத்துக்கு? அய்யனார் கோயில ஆள் டிக்கெட் கொடுத்தோன்னா அய்யனார் கோயில வச்சு சாமி கும்பிட்டு அப்பா நான் பாஸ் ஆயிடணும் அப்படின்ட்டு வருவீங்க. இதெல்லாம் மூட முடியாது. ஃபர்ஸ்ட் ஒழிச்சு கட்டுங்க. நன்றி.